அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு குட்டி பிளாக் ஷேர் பண்ணுறேன். எங்கள் முருங்கை மரத்தில் நிறைய முருங்கை பிஞ்சு விட்டுருக்கு. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு போய் பார்க்கலாம். இன்னைக்கு பிளாக் சூப்பராக இருக்கும். இன்னைக்கு வந்து சண்டேவா, இவங்க என்ன பண்ணாங்க, இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு சமைக்கக்கூடாது, டீ போடக்கூடாது, எல்லாமே நான் தான் செய்கிறேன் சொன்னாங்களா. டைம் என்ன தெரியுமா ஆகுது? மணி வந்து 9:30 ஆகுது. இன்னும் டீயும் போடலை, சமைக்கவும் இல்லை, டிஃபனும் பண்ணல. என்ன பண்ணுறாங்க பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இங்கே என்ன நடக்கிறது? இங்க என்ன நடக்குது? இல்ல அந்த கலரை அவன் 6-5ன்றான். நான் 6-5 இல்லடா 1 தான்டா அப்படின்னு. அப்புறம் என்னடா அது ஆரஞ்சாது? என்ன கலர்மா? 1-5 தானே, ஒரு கலர் தானே. சரி, அந்த ஆரஞ்சோட பஞ்சாயத்துலாம் இருக்கட்டும். யாரோ சொன்னாங்க இன்னைக்கு சண்டே, நான் வந்து டீ போட்டு தரேன்லதா, நான் வந்து டிஃபன் செய்கிறேன், நான் லஞ்சு செய்கிறேன், நீ வந்து ரெஸ்ட் எடுன்னு யாரோ சொன்னாங்களே. யார் அது? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது நேத்து நைட்டே நீ சொல்லிட்ட. இல்ல நான் பண்ணி தரேன், இன்னைக்கு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நாளைக்கும் லீவு தான், நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு நீ சொல்லிட்ட. நான் யாருக்கு லீவு? எந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகுது? நாளைக்கு லீவு, நாளைக்கு லீவு. நாளைக்கு நான் லீவ் இல்ல, அதனால நீ சொன்ன நாளைக்கு நீங்க லீவுன்றதே இந்த செகண்ட் கூட நம்ப முடியாது. ஒழுங்கா போயிட்டு, குட்டி பையா, அங்கிள் டீ போடணும், சரியா? அந்த பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம். ஒழுங்கா போயிட்டு இப்போ என்ன பண்றீங்கன்னா, இஞ்சி டீ போட்டு எங்க 3 பேருக்கும் கொண்டு வரீங்க. என்ன நட்டாரமா, நம்ம தானே டெய்லி போட்டு குடிக்கிறோம், அவங்களுக்கு கொடுக்குறோம். யார் போட்ட டீ? யார் போட்ட டீ? 4 பேர். சூப்பர்ரா, 3 பேர் இல்ல, நம்ம 4 பேர் இருக்கோம். அங்கிளை விட்டுறக்கூடாது இல்ல. ஆமா, 4 டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் சரி போங்கப்பா, அப்பா டீ எடுத்துட்டு வாங்க, கிளம்புங்க. 4 பேடா இருக்கிறோம். நல்லா சொல்லு, பேச்ச மாத்தாதீங்க, டீ எடுத்துட்டு வாங்க, போங்க சொன்னேன். சொல்றா 4 பேர் இல்லடா, இங்க எத்தனை பேர் எடுத்துட்டோம்? டீ கிடைக்காது நடாரமா. அப்பா டீ எடுத்துட்டு வரீங்களா? போகும்போது அப்படியே இந்த ஃபேன் போட்டு போங்க. கொஞ்சம் டீ எடுத்துட்டு வாங்க. இஞ்சி கொஞ்சம் தூக்கலா இருக்கணும்பா, ஓகேவா? இஞ்சி தூக்கலா இருக்கணும். ஆமா, இஞ்சி தூக்கலானா நல்லா இஞ்சி போட்டுற போறோம். இஞ்சி தூக்கிட்டு வந்துடாதீங்க. அங்க இல்ல, அது பச்சை மிளகால தான் இருக்கு, பச்சை மிளகால தான் இருக்கு. இஞ்சி தூக்கலாவானோ உங்க இஞ்சி அப்பதான்ப்பா நல்லா இருக்கும். அவங்க இஞ்சியே தட்டி எடுத்துட்டு வருவாங்க. அவங்கள பத்தி நீங்க சொல்றீங்க பாரு. அங்கிள் என்ன டீ போடுறாங்க போய் பாரு, எப்படி போடுறாங்கன்னு. ஒழுங்கா டீ நல்லா போட சொல்லு, சரியா? கரெக்டா போட சொல்லு. டீ என்னப்பா அதுலயா போட போறீங்க? பிரியாணி டபரால குட்டி பையன் சொல்லி கொடுத்தான் பாருங்களா டீ எப்படி போடணும்னு. போய் சொல்லு போ, அங்கிளுக்கு தெரியாது டீ போட, சொல்லி கொடு. நாட்டாருமா, நம்ம டபரா டீ இன்னைக்கு. அதாவது எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம். நான் போட்ட டீயை ஒரு பக்கம் சூடு பண்ணிக்கிட்டு, தெருவுக்கு இல்ல ஊருக்கே டீ போடலாம். அதுல இப்பதான் அது பிரியாணி டப்பரா நாங்கெல்லாம் கழுவி வச்சோம். நீங்க என்ன பண்றீங்க? அதுல பாலை ஊத்துறீங்க. சரி, நீங்க டீ போட்டு வைங்க, நான் போயிட்டு நம்ம முருங்கை மரத்துல முருங்கைக்காவெல்லாம் பாத்துட்டு வரேன், சரியா? டீயை போட்டு வைங்க. நீங்க டபரா டீ போடுறீங்களோ இல்ல எந்த டீ போடுறீங்களோ தெரியாது, நான் வரும்போது டீ மட்டும் ரெடியா இருக்கணும். நாங்க முருங்கைக்கீரையை முருங்கைக்காய் வந்து வரவே விட மாட்டோம். ஏன்னா கீரைக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போம். கீரையை உடைச்சிக்கிட்டே இருப்போமா, அதனால எங்க மரத்துல வந்து காயே இருக்காது. இந்த முறை கொஞ்சம் காய் நிறைய விட்டுருக்கு. பார்க்கலாம் யாரெல்லாம் காயை சுட்டாங்க, இல்லை யாரெல்லாம் என்ன சுடலை, அப்படி பார்க்கலாம். டேப்பை திறந்து விட்டது, மோட்டர் போட்டுட்டேன். சுமித்ரா, ஓகே. நம்மளோட மரத்தை பார்த்தீங்களா? இதுதான் பாருங்க, முருங்கைக்காய் பிஞ்சாவே இருக்கே, இப்போ பறிக்க முடியாது, நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. கரெக்டாக தெரியுதா? சூரிய ஒளி மறைக்கிறது, புரியுதா? ஏன்னா நாங்கள் வந்து கீரை எல்லாத்தையும் உடைச்சிருவோம். ஸோ கீரையை உடைக்கிறதுனால வந்து முருங்கைக்காவே இருக்குது, மேலே கூட இருக்குது பாருங்கள். கீரையை இப்படி உடைச்சிக்கிட்டே இருக்கும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி கீரையை உடைக்கிறதுனால வந்து காயே இருக்காது. இந்த முறை காய் நல்லா விட்டுருக்கு, பிஞ்சு, ஒரு குட்டி பிஞ்சு. நொச்சி மரம் வந்து எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? நொச்சி மரம் ரொம்ப நல்லது, நம்ம வீட்டில் வச்சோம்னா. இது ரொம்ப ஆக்சிஜனு. இது வந்து நம்ம வேர்வை பிடிக்க கூட யூஸ் பண்ணலாம். நல்லா நிறைய இலை விட்டு காற்றும் சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே முருங்கை மரம் பக்கத்துலேயே இருக்குது.
ஓகேவா? இது இந்த காய் வந்து கொஞ்சம் கூட முத்த விட மாட்டாங்க, அதுக்குள்ளே சுட்டுடுவாங்க நம்ம வீட்டில் எல்லாரும். வச்சு மரமும் பெரிய மரமும் பெரிய மரமா இருக்கும். நம்மளுக்கு டீ ரெடி பண்ணிட்டாங்களா பார்க்கலாமா? என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காங்களோ தெரியலையே. முருகா, டீ ரெடியாப்பா. முருங்கை மரத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்கள் போயிட்டு. பா என்னப்பா இது முருகா? ஒரு டம்ளர் டீக்கு இந்த பாத்திரமா? பாத்தீங்களா? நீங்க கூட தானே இருந்தீங்க. இது என்ன வேலை? இது ஒரே ஒரு டம்ளர் டீ வந்து இவ்வளவு பெரிய டபரால போட்டுருக்காங்க. நீங்க டபரா ஃபுல்லா இருக்கும், நம்ம இன்னைக்கு எல்லாம் சூடு பண்ணி குடிக்கலாம்னு நினைச்சீங்களா? இங்க பாருங்க, டபரா ஃபுல்லா போடுவீங்க, இன்னைக்கு ஃபுல்லா டீ சூடு பண்ணி குடுக்கலாம்னு நினைச்சாங்க. இது நான் போடணும்னே போடுறேன் நானு. போட்டுட்டேன். போ. இது எங்கேயாவது நடக்குமா? இங்க பாருங்களேன், ஒரு டபரால, அதுவும் இது கூட நான் போட்ட டீ, இது கூட அவங்க போடல நாட்டாரமா. காலையில நம்ம போட்டு குடிச்சோம்ல, அந்த டீயோட மீதி எடுத்து இந்த டபரால போட்டு வச்சிருக்காங்க. அந்த அரிசி மூட்டை குடோனுக்குள்ளே இருந்திருக்கலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த டீயை நானே போட்டு குடிச்சிருக்கலாம். டீ கொதிக்கின்றது டபராவில். ஆகவே இது டபரா டீ என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இது எங்கேயாவது நடக்குமா? இந்த மாதிரி அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? சரி, டபரால போட்டு தான் போட்டீங்க, எங்களுக்கு சேர்த்துனாலும் போட்டிருக்கலாம்ல. ஒரு கப்பு டீ நான் போட்ட டீயை சூடு பண்ணி டபரால ஊற்றி இது டபரா டீ சொல்றீங்களே. முருங்கைக்காயை பார்த்துட்டு வர்றதுக்குள்ள இந்த அநியாயம் நடக்குது. நான் என்ன சொல்றது? இதுல வேற என்ன தரமா இவங்க சொல்றாங்க, நாளைக்கு வந்து அதாவது எந்த வேலையும் செய்யாத, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். நல்லா இருக்கா? நல்லதா இருக்கும். அது நான் தானே போட்டேன், நல்லதா இருக்கும். நேத்து அது ஒண்ணும் இல்லப்பா, மட்டன் பிரியாணி செஞ்ச டபரா அது. அதோட அதனால அந்த ஸ்மெல், மட்டன் பிரியாணி செஞ்சதுனால அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. கொடுங்கப்பா, கொஞ்சம் கொடுங்கப்பா. மட்டன் பிரியாணி டீ சூப்பரா இருக்கு. குடிச்சு பாரு, மட்டன் ஃப்ளேவர் செம்மையா இருக்கு பாரு. நல்லா இருக்கு. உண்மையா மட்டன் எதுக்கு வேணும் நீங்களே குடிங்க. மட்டன் பிரியாணி ஃப்ளேவர் தான். நான் வந்து இனிமே வந்து உங்களை எந்த வேலையும் செய்ய சொல்றேன். தப்புதான். மட்டன் பிரியாணி ஃப்ளேவர் தான் வருது. பெரிய தப்பு. பெரிய பொங்கல். மட்டன் பிரியாணி டீ. மட்டன் பிரியாணி டீ. இனிமே வந்து இந்த மாதிரி ஒரு டீயை யாருமே பார்த்தே இருக்க மாட்டீங்க. முடிஞ்சா தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க. அதாவது எப்படின்னா, யாராவது போட்ட டீயை எடுத்து மட்டன் கிண்டன பாத்திரத்துல சூடு பண்ணி குடிங்க. அதுக்கு பேர் தான் மட்டன் பிரியாணி டீ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எடுக்கும் போதே அந்த வீடியோவை எப்படி போடணும் அப்படின்ற ஐடியாவும் எங்க ப்ரூஸ் தான் கொடுப்பாங்க. வேற யாரும் அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. பாய்.